friends, நம்ம மெனுஸ்ல சில ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ மெனுஸில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் போதும். ஸோ மீதியெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக உங்களுக்கு பேக்கில் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ எந்த ஒரு காரியத்தையுமே செய்யணுன்னா அதுக்கு டூல்ஸ் கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் சர்வீஸ் பண்ணோன்னா இந்த மெக்கானிக் கையில் கண்டிப்பாக ஒரு டூல்ஸ் வேணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூல்ஸ் ஆப்ஷன்லாம் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன், ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டூல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, ரெக்டாங்குலர் மார்க்யூ. ஸோ இதை நான் அடுத்த சாப்டரோட உங்களுக்கு லைட்டாக டச் பண்ணுறேன். ஸோ மார்க்யூன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பிடிச்சி லெஃப்ட் மவுஸ் அப்படியே கண்டினியூட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் இது வருது. இது ஏன் உங்களுக்கு சர்க்கிள் வருதுன்னா இந்த ஃபெதர் ஆப்ஷன் வந்து 0ல் இருக்கணும். ஸோ ஃபெதர்னால் என்னன்னு உள்ளது அடுத்த இதில் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணிடுங்க, கண்டினியூட்டியாக கிளிக் பண்ணிவிட்டு விடாதீங்க, அப்படியே கிளிக்கிங்லேயே வச்சுட்டு அப்படி இழுங்க. ஸோ ஒரு பாக்ஸ் வருது. ஸோ இதேமாரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இன்னொரு சர்க்கிள் போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ரெண்டும் மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் வேணால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூவ் டூல். ஒரு இமேஜை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லேயர் இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபைலில் 4-5 இமேஜ் இருக்குன்னா ஒரு இமேஜை மூவ் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்காக பயன்படுற இமேஜு. ஸோ இது பார்த்திங்கன்னா லாசோ டூல்னு சொல்லுவாங்க. இந்த லாசோ டூலை வச்சு ஒரு இமேஜை கட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த தாமரை பூ இருக்குதுன்னா இந்த தாமரை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் கட்டிங் வந்து நான் இந்த ஆப்ஷன் சொல்லித்தர போகிறதில்ல. பென் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெரி ஈஸி டூல் அண்ட் ரொம்ப ஷார்ப்பாக வரக்கூடிய டூல். ஸோ இந்த பாலிகான் டூல் ஆல்சோ நீங்கள் கட் பண்ணக்கூடிய டூல் தான். இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த முறையாக கற்றுக்கொள்ளாதவங்க வந்து இந்த ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் முறையாக நீங்கள் ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டிங்கன்னா இல்லை ஏன் இந்த சிடி மூலம் கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷன் வேண்டாம். நமக்கு நம்ம வந்து பென் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன மேஜிக் வாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மேஜிக் டூல் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இப்போ ஒரு க்ரீன் கலர் இருக்குதுன்னா ஸோ இந்த க்ரீன் கலர் அவ்வளோவுமே நம்ம கட் பண்ணாமலே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இதில் நான் வச்சு லெஃப்ட் கிளிக் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த க்ரீன் பேஸ்டு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிடுது. அந்த பூவில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த கலர் எதுலெல்லாம் இருக்குதோ ஸோ அந்த பேஸில் உக்காந்துடும். இப்போ க்ரீனை கிளிக் பண்ணால் ஸோ அந்த க்ரீன் வந்து கிளிக் ஆகிடும், ஆனால் பிளாக் வராது. ஸோ எந்த கலர் ஒரே ஈவனிங் கலராக இருக்குதோ அந்த கலர் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஸோ ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கன்டினியூட்டி ஆகும். ஸோ இதே தான் மேஜிக் டூல்னு சொல்கிறோம். ஆனால் மேக்ஸிமம் மேஜிக் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேக்ரவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஆனால் 90% நமக்கு தேவைப்படாது. ஸோ சில டைமில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ராப் டூல். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ இமேஜ் உங்களுக்கு போதும்னா, இப்போ இந்த 2 தாமரை படம் போதும்னா ஸோ அந்த 2 தாமரை அப்படியே இந்த
க்ராப் டூலை வச்சு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணோடனே மற்ற ஏரியாலாம் உங்களுக்கு டார்க் ஆயிரும். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஸோ என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிற இமேஜ் வந்து நமக்கு தனி இமேஜாக க்ராப் ஆகி கொடுத்துரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு டிசைனர்ஸுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ வெப் டிசைன் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம விட்டுருலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹீலிங் ப்ரஷ். ஸோ இந்த ஹீலிங் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்கின் டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஆகும். நான் உங்களுக்கு இந்த ஹீலிங் ப்ரஷ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேட்ச் டூல் ஆல்சோ அப்படி தான். பேட்ச்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஒட்டு போடுறது தான் நம்ம பேட்சுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம பேசுவோம், வண்டிக்கு பேட்ச் ஒர்க் எதுவும் இருக்கான்னு கேட்போம். பேட்ச் ஒர்க்னாலே ஸோ ஓட்ட சில்கள் அடைக்கிறது தான். ஸோ அந்த ஆப்ஷன் தான் அது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா க்ளோம் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இந்த பேட்ச் டூலே மாதிரி ஒரு டைப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இமேஜ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு லேடி ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அவங்க ஆக்சுவலாக பொட்டு வச்சுருக்காங்க, அந்த பொட்டு வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஸோ அந்த ரிமூவ் பண்ண டைம் இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பார்க்குற நேரம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எரைசர் டூல். ஸோ எரைசர் டூல் எடுத்திங்கன்னா மேலே அதோடைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ ப்ரஷ் சைஸிங் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஜென்ரலாகவே நீங்கள் இதில் எந்த ஒரு ஆப்ஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக மேலே வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதில் பேக்ரவுண்டு என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே வந்து இதை இப்போ நான் இதை இந்த கலர் லைட் சாண்டல் கலர் போட்டேன்னா ஸோ சாண்டல் கலர் வரும். இது வந்து பேக்ரவுண்ட் எரைசர் டூல். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டே எரைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிரேடியன்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் டூல்ஸ். இந்த கிரேடியன்ட் டூல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸோ பேக்ரவுண்ட்ஸ் ரெடி பண்ணுற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே மெனு டூலில் கூட கிரேடியன்ட் பார்த்தேன் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் டூல் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஒரு இமேஜ்லேயும் சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிரேடியன்ஸோடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன ரைட் ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சைடில் இன்னும் வரும். ஸோ இது எல்லாமே அதோடைய எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கலரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் மவுஸை மேலேருந்து கீழே இல்லை கீழே இருந்து மேலேயோ பிடிச்சி இழுத்தேன்னா அந்த க்ரீன் கலர் வந்து இங்கே அப்ளை ஆகிரும். ஸோ இந்த ஒன் கலர் டு அதர் கலர் ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் போகிறது தான் நம்ம கிரேடியன்ட்னு சொல்கிறோம். ஸோ கிரேடியண்ட்டோட டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆப்ஷன் இது பிளர் ஆப்ஷன், ஷார்பன் டூல்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இமேஜ் நமக்கு வருதுன்னு வைங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்னிங்காக இருந்ததுன்னா அதை பிளர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ பிளர் டூல் பம்ப் இந்த கண் ஏரியாவை பாருங்கள். ஸோ லெஃப்ட் மவுஸ் வச்சு நான் அப்படியே இது பண்ணுறேன். இந்த கண் ஏரியா மாத்திரம் அப்படியே பிளர் ஆகுது. ஸோ இதுதான் பிளர் டூல். இந்த பிளர் டூலும் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது அப்படியே எடுத்திங்கன்னா ஷார்பன் டூல். சில இமேஜ் வந்து ரொம்ப பிளர்ராகி இருக்கும். ஸோ அந்த பிளர் இமேஜை வந்து நம்ம ஷார்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இமேஜை இன்னும் நான் ஷார்பன் பண்ணுறேன். ஸோ ஓவர் ஷார்பன் ஆயிரும். ஸோ சில இமேஜ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குதுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டூல் பார்த்திங்கன்னா சைடில் வந்து டோஜ் டூல்னு இருக்கும். இந்த டூலும் அருமையான ஒரு ஆப்ஷன். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த இவர் கழுத்து ஏரியா பாருங்கள். இப்போ இந்த ஷர்ட்டுக்கு இடுக்கில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த டோர்ஜ் ஏரியா போட்டோடனே அந்த ஏரியா வந்து ஒயிட் ஆயிடுது. ஸோ டார்க்காக இருக்க ஏரியாவில் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இருக்குது, ஒரு டோர் இருக்குது, அந்த டோரில் வந்து டார்க்காக இருக்குதுன்னா இந்த டோஜ் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேர்ன் டூல்.
ஸோ பேண்ட் டூல் பார்த்தீங்கன்னா டார்க் ஆக்குறது, லைட்டாக இருக்கும் சில ஏரியாஸ். இப்போ இந்த இதை நான் லைட் ஆக்கிட்டேன். ஸோ அதை நான் இப்போ திரும்ப நான் டார்க் ஆக்குறேன். ஸோ இப்போ இந்த இதை லைட் பண்ணோன்னா டோஜ் டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் டூல். ஸ்பாஞ்ச் டூலும் நம்ம கிராஃபிக் சைடில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்பாஞ்ச் டூலை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இது ஸ்பாஞ்ச் பண்ணுற இடம் மாத்திரம் பிளாக் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஃபெதர் ஆகிக்கும். இது நீங்கள் நிறைய சினிமாஸில் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சுண்டு ஏரியா சுண்டு வந்து கோல்டாக இருக்கும், சாரி பிங்க் கலரில் இருக்கும். ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து கோல்டு கலரில் இருக்கும். மீதி எல்லா ஏரியாவும் பிளாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது ஜென்ரலாக நம்ம ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, எம்எஸ் வேர்டு, பேஜ் மேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹரிசாண்டல் டைப் டூலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ நான் லேயரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கர்சர் வரும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இது வந்து பென் டூல். நான் இந்த பென் டூலை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கட் பண்ண சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப பிரமாதமான டூல். ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணலாம், அதே நேரம் ரொம்ப ஷார்ப்னஸ், அதாவது ஜாபுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக தெரியும். நான் இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு தனி சாப்டராகவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பென் டூல் ஃபார் கட்டிங்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டூல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் ஷேப்ஸ். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போடணுன்னா இந்த ரெக்டாங்கிள் எடுத்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கஸ்டம் ஷேப்ஸ் டூல். ஸோ கஸ்டம் மீன்ஸ் அது டிஃபர் ஃப்ரம் அதர், அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் இருந்து வேறு இன்னும் அதிகமான ஷேப்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷேப்ஸ் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் உங்களுக்கு உள்ளே லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆர்னமெண்ட் செலக்ட் பண்ணியாச்சுன்னா ஸோ அந்த ஆர்னமெண்ட் பேஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அதை அப்படியே பிடிச்சி நீங்கள் செலக்ட் பண்ணி லெஃப்ட் மேக்ஸிமம் லெஃப்ட் மவுஸ் தான் உங்களுக்கு வரும், ரைட் கிளிக் ரொம்ப மைனராக தான் வரும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஐ ட்ராப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து ஃபோர் கிரவுண்டில் வந்து இந்த கோல்டன் கலர் வேணும்னா ஸோ இந்த ஐ ட்ராப்பர் எடுத்து இதில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த லிப்ஸில் என்ன கலர் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறோம். ஸோ ஹேண்ட் டூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து இப்படி ஜூம் பண்ணுறீங்கன்னா ஸ்பேஸ் பார், நீங்கள் ஸ்பேஸ் பார் பிடிச்சாலும் இந்த ஹேண்ட் டூல் வரும், இல்லைன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் வரும். ஸோ இப்போ இது இருந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் மவுஸ் வச்சு கீழே இழுத்தீங்கன்னா மொத்தத்தில் அந்த பேஜ் வந்து நமக்கு மூவ் ஆகும். ஃபைல் சைஸ் கம்மியாகாது, பேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜூம் டூல். இந்த ஜூம் டூல் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் நீங்கள் மறந்துடாதீங்க, Ctrl-, ஏன்னா இது வந்து நமக்கு ரெகுலராக தேவைப்படும். ஸோ Ctrl- வந்து ஜூமை வந்து குறைக்கிறது, ஸோ Ctrl+ வந்து ஜூமை வந்து கூட்டுறது. இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து மறந்துடாதீங்க. அதோடைய ஃபுல் ஆக்சுவல் சைஸ், அதாவது நம்ம பிரிண்ட் சைஸ் எடுக்கிறது வந்து Alt Control 0, இதுதான் வந்து ஆக்சுவல் சைஸ். இப்போ அதை அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, 100% இதில் வரணும். ஸோ அதோடைய ஷார்ட்கட் கீ வந்து Alt Control 0. ஸோ ஜூமிங் லெஸ்ஸை வந்து Ctrl-, ஜூமிங் ரைசிங் வந்து Ctrl+. ஸோ இந்த டூல்ஸ் ஆப்ஷன் வந்து பாருங்கள். இது நம்ம ஒர்க் பண்ண ஜென்ரலாக நமக்கு மெமரியில் வந்து ஊறிடும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க எதுக்குள்ளதுன்னு மாற்றம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
நம்ம பின்னால் ப்ராக்டிக்கல் பண்ணுற நேரம் ஒவ்வொரு ஆப்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.